அதாவது தொழிலாளர்களின் அல்லது உழைப்பாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன திருத்த சட்டம் மூலம் மிகவும் வேகமாகவும் மிகவும் அவதானத்தோடு பேசப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பமாகும். நாம் அனைவருக்கும் தெரியும், இதில் விசேஷமாக இந்த தனியார் துறையை சார்ந்த உழைப்பாளர்கள் இந்த சட்டமூலத்தினூடாக இந்த கொண்டுவரப்பட்டிருக்கும் இந்த சட்டமூலத்தை சரியாக அமுல்படுத்தாததன் பிரதிபலனாக தனியார் துறையில் வேலை செய்கின்ற அல்லது உழைக்கின்ற தொழிலாளர்கள் பாரிய பிரச்சனைக்கு முகம் கொடுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு புறத்தில் தொழிலாளர்களின் நலன்புரி சார்ந்த பிரச்சனைகள், தொழிலாளர்களின் வேதனம் சார்ந்த பிரச்சனைகள், தொழிலாளர்களின் குடியிருப்பு சார்ந்த பிரச்சனைகள், அதோடு தொழிலாளர்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கான பிரச்சனைகள் கூட மேலெழுந்திருக்கின்ற இந்த தருவாயில் இன்று இந்த சபைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் சட்டமூலமானது மிகவும் வரவேற்கத்தக்கதாகும். நாம் அனைவருக்கும் தெரியும், இந்த சபையிலே கூச்சலிட்டார்கள். அதாவது தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் சம்பந்தமாக கட்டாயமாகவே தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை கூட்டுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியும் அதனோடு இணைந்த தொழிற்சங்கங்களும் தொடர்ச்சியாகவே நாங்கள் குரல் எழுப்பி வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த காலங்களில் இந்த நாட்டை ஆண்டவர்கள் பெருந்தோட்ட நிறுவனங்கள் 449 அதாவது பெருந்தோட்டங்களை 449 பெருந்தோட்டங்களை 22 பல்தேசிய கம்பெனிகளுக்கு 2019 அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்னர் தாரை வார்த்ததன் பிரதிபலனாக இன்று பெருந்தோட்டத்துறை முகம் கொடுக்கும் பாரிய சவால்களை எண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அவ்வாறான நேரத்தில் அந்த துறையிலே வேலை செய்கின்ற அல்லது உழைப்பாளர்களாக இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு முழுமையான வேதனம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இலங்கை அரங்கிலே மட்டுமல்ல உலக அரங்கிலும் பேசக்கூடிய ஒரு கருப்பொருளாக மாறி இருக்கின்றது. ஒரு காலத்திலே தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் பற்றிய பேச்சுவார்த்தை தோட்டங்களுக்குள்ளும் வெள்ளையர்களின் ஆட்சிக்குள்ளும் முடக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அது சம்பள நிர்ணய சபைக்கு கொண்டு செல்லப்பட்டு சாதாரண சம்பளத்திற்கு கீழ்மட்டத்தில் இருந்தது கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களை. அதனையொட்டி அதாவது தோட்டங்களை அரசாங்கம் தனியாருக்கு தாரை வார்த்ததன் பிறகு கூட்டு உடன்படிக்கை நூடாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக கூறப்பட்டது. நான் நினைக்கின்றேன், இந்த சபையிலே எனக்கு முன்னால் உரையாற்றிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் கூறினார், சம்பளத்திற்கு பதிலாக தோட்ட தொழிலாளர்களுக்கு அல்லது தோட்ட தொழிலாளர்கள் இந்த நாட்டின் நில உடைமையாளர்களாக்க வேண்டும் அல்லது தோட்டங்களை உரிமை கோரும் ஒரு உரிமை சார்ந்த பாட்டாளி வர்க்கமாக மாற்ற வேண்டும் என்று. அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் அதற்கான அடித்தளத்தை இட்டிருக்கின்றோம். ஏன், இன்று நாம் அனைவருக்கும் தெரியும், பல்தேசிய கம்பெனிகளுக்கு சொந்தமாக இருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு 2047 ஆண்டு வரை பெருந்தோட்டங்களை வழிநடத்துவதற்கு அல்லது வழி நடத்தி கொண்டு செல்வதற்கான ஆதரவை சட்டத்தினூடாக பெற்றுக் கொடுத்திருப்பது அவர் கடந்த காலத்தில் அவர்கள் பிரதிநிதித்துவம் செய்த அணியாகும். அதனால் அந்த காணிகளை அரசாங்கத்திற்கு உடனடியாக கையகப்படுத்தி தொழிலாளர்களுக்கு பகிர்ந்தளித்து தொழிலாளர்களை நில உடைமையாளர்களாக மாற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதில் தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்கின்றது. அதனால் எதிர்வரும் காலங்களில் தோட்ட தொழிலாளர்களின் நில உடைமையாளர்களாக மாற்றுவதற்கு ஏற்புடைய வேலை திட்டங்களை எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சனை, அதாவது கூட்டு உடன்படிக்கையில் இருந்து மாறி அதில் அசாதாரணம் இருப்பதாக கருதி அதற்கு எதிரான பிரேரணை கொண்டு வந்து இன்று சம்பள நிர்ணய சபையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தை பேசிய பொழுது தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்களும் எங்களுடைய தொழிற்சங்கமும் முன்னணி வகிப்பாகத்தை வகித்தோம். தோட்ட தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறும் அதற்கு ஏற்புடைய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் நாங்கள் கூறினோம். அந்த வகையிலே தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய ஆட்சியில்
தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள வேதத்தை குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கு வரையறுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களுக்கு 2000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான பேச்சுவார்த்தைகளில் எங்களுடைய அரசாங்கம் இறங்கி இருக்கின்றது. எனவே தோட்டத் தொழிலாளர்களுக்கு போதுமான சம்பள உயர்வை வழங்குவதற்கு எங்களுடைய அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த நாடு வங்குரோத்தடைந்த தேசமாக மாற்றப்பட்டிருக்கின்றது இவர்களுடைய ஆட்சியிலே. அதனால் வங்குரோத்து தேசத்தை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்குமான உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை 2000 உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் காலங்களில் தோட்டத் தொழிலாளர்களுக்கு உயர்ந்தபட்ச வேதனமாக 2000 ரூபாவை பெற்றுக் கொடுப்பதற்கு தற்போது முன்மொழியப்பட்டிருக்கின்ற 1700 ரூபாவுக்கான பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் அவர்களுக்கு எதிர்வரும் காலங்களில் 2000 ரூபாவுக்கான சம்பள உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்பதை இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் வர்க்கத்திற்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கும், அதனால் தோட்ட தொழிலாளர்களை கடந்த காலத்தில் அடிமைகளாக பயன்படுத்தி அரசியல் லாபம் செய்த மலையகத்து பிற்போக்கு தலைவர்களுக்கும் நாங்கள் ஒன்றை தெரிவாக கூறிக்கொள்ளுகின்றோம். மலையக மக்களின் உரிமைகளில் ஒன்றான தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை முழுமையாக பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்பதை கூறி நன்றி, வணக்கம். Earn the most trusted British law degree in town. LLB Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.